ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி எப்படி வைக்கிறதுன்றது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஹூக் ஐ பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வந்து லைனிங் கிளாத்தில் ஒரு 2.5 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ சைடில் வந்து சும்மா ரஃபாக ஒரு ஸ்டிச் ஃபோல்டு பண்ணிவிட்டு, ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு வந்து ராய்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஹூக் கைப்பட்டி வேணுமோ அந்த பார்ட் எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், நான் உள் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் உள் பக்கமாக வச்சு ஹூக் கைப்பட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன், ஓகேங்களா. ஹூக் பட்டி வந்து நல்ல பக்கம் வைப்போம், இது வந்து ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஓகேவா. ஹூக் கைப்பட்டி வந்து ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணும். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் நெக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து மேலேயும் வந்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு நார்மலாகவே பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மார்க் இல்லாமையே. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி, ஓகேங்களா. இதுவும் வந்து வாய்ஸ் ஓவரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து ரிங் வந்து வச்சிடலாம். ரிங் வந்து நம்ம நார்மலாக கையில் ஸ்டிச் பண்ணுவோம், இப்போல்லாம் வந்து யாரும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதில்ல. அதனால் அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம 5 இடத்துல மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வரும்போது அப்படியே ஒரு வி மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வி மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஹூக் பட்டி, ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறது. ரொம்பவே ஈஸி மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக் ராயேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் நீங்களும் ராயேஜாக விட்டுட்டு நெக் ஃபினிஷ் பண்ணும்போதே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.